வின்டர் வந்தாலே எல்லாருக்குமே பொதுவாக ஞாபகம் இருக்கிறது கிறிஸ்மஸ். சாண்டா கிளாஸ் எப்படி கிறிஸ்மஸ் அன்னைக்கு எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுக்குறாரோ, அதே மாதிரி நம்ம வின்டர் நம்மளுக்கு நம்ம பாடிக்கு பெயின்னு சொல்கிற ஒரு கிஃப்டை கொடுக்கும். என்னன்னு புரியலையா? மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அந்த கிஃப்ட் என்னன்றது நான் சொல்கிறேன். பொதுவாக வின்டர் வந்தாலே நம்ம பாடியில் நார்மல் இண்டிவிஜுவல்ஸ்க்கு கூடயும் ஏர்லி மார்னிங் தூங்கி எழுந்திரிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாயின்ஸில் பெயின் ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது. சில பேருக்கு இருக்கலாம், சில பேருக்கு இல்லாமல் போகலாம். வின்டர் சீசன் அப்போது பேரோமெட்ரிக் ப்ரெஷர் சேஞ்ச், அதாவது லோ அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அது இருக்கிறதுனால நம்ம கோல்டுக்கு அதிகமாக எக்ஸ்போஸ் ஆகும். கோல்டுக்கு அதிகமாக எக்ஸ்போஸ் ஆகும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரத்த நாளங்கள்லாம் சுருங்க ஆரம்பிக்கும். இதனால நம்ம மூட்டுகளுக்கு ரத்த ஓட்டங்கள் குறைவு இருக்கிறதுனால நம்மளுக்கு வலின்ற அந்த உணர்வு ஏற்படுது. வேசோ கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மாத்திரம் இல்லாமல் நம்மளோட ஜாயிண்டில் இருக்க ஃப்ளூயிட், அதாவது ஸ்மூத் மூமெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஜெல்லி டைப்பான அந்த ஃப்ளூயிடை ரொம்ப திக்கன் ஆக்கிடும். இது மூலிமா மசில் எல்லாம் டைட் ஆக ஸ்டார்ட் ஆகும். உங்களோட நர்வ்ஸ் எல்லாமே மோர் சென்சிட்டிவாக இருக்கும். அதனால தான் உங்களுக்கு பெயின் அண்ட் ஸ்டிஃப்னஸ் இந்த வின்டர் சீசனில் ரொம்ப அதிகமாக ஏற்படுது. இந்த ஏர்லி மார்னிங் பெட் பெயினை நீங்கள் எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நாட் ஒன்லி ஃபார் ஆர்த்தரைட்டிஸ் பேஷண்ட், நார்மல் இண்டிவிஜுவல் நீங்களும் இந்த மாதிரி பெயின் ஃபீல் பண்ணிங்கன்னா, நீங்களும் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பெயின் ரிலீவ் ஆகும். ஸோ நார்மலாக வார்ம்த் இஸ் த கீ. ஸோ நீங்கள் நல்லா ஒரு ஹாட் வாட்டர் பேக்கை ஒரு 10 to 15 மினிட்ஸ் எந்த ஜாயிண்ட்டில் பெயின் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த ஜாயிண்ட்டில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஜென்டிலாக மொபிலிட்டி எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஜாயிண்ட்டை மடக்கிறது, நீட்டுறது, பொறுமையாக ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஏஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறமா ஹாட் வாட்டர் பாத் எடுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி டயட் ஃபாலோ பண்ணலாம். டர்மரிக் வித் வார்ம் மில்க் குடிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க. ஜென்டில் அண்ட் ஸ்லோவாக வாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் மூமெண்ட் ஸ்டார்ட் பண்ண உங்கள் ஜாயிண்ட்டுக்கு எல்லாமே லூப்ரிகேஷன்ஸ் நடக்க ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இந்த பெயின் எல்லாம் ரிலீவ் ஆகிடும். ஸோ எதெல்லாம் அவாய்ட் பண்ணால் நீங்கள் இன்னும் பெட்டராக இருப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக சிட்டிங்லேயே உட்காராதீங்க. ஃப்ரைட் அண்ட் அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட் எடுத்துக்காதீங்க. எக்ஸஸ் சுகர் எடுத்துக்காதீங்க. டீஹைட்ரேஷன் கூடயும் ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸ்க்கு ஒரு ரீசனாக இருக்கும். ஓகே, நான் கிஃப்ட்டுன்னு சொன்னது வின்டர் உங்களுக்கு பெயினையோ ஜாயிண்ட் டிசீஸையோ கொடுக்குன்றதுக்கான மீனிங் கிடையாது. உங்கள் பாடியில் ஆல்ரெடி இருக்கிற ஸ்டிஃப்னஸையும் வீக்னஸையும் எக்ஸ்போஸ் பண்ணி காட்டுறது தான் வின்டர் சீசனோட ஸ்பெஷாலிட்டி.